தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரிணிக்கு எதிராக வழக்கு. கிரிபத்கொட பகுதியில் உள்ள மிகப்பெரிய இரவு விடுதியின் மீது தாக்குதல். இந்தியாவின் நடுக்கடலில் தத்தளித்த இலங்கை படகு. நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், ஒருவர் பலி. 2 லோரிகள் ஒன்றொன்று மோதி கோர விபத்து, 2 படுகாயம். கடன் அட்டை பயன்பாடு குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். 17 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு 12 மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிப்பு. மகாவலி கங்கையில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் பூந்தொட்டியொன்றை மிதித்தமைக்காக தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது கடந்த வருடம் மகளிர் தினத்தன்று இடம்பெற்ற சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். கடந்த வருடம் மகளிர் தினத்தன்று பொல்துவ சந்தியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் இங்குள்ள பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதன்போது அவர்கள் மீது தண்ணீர் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதனையடுத்து நாடாளுமன்றத்துக்கு வந்தபோது ஒரு பூந்தொட்டியை மிதித்தமைக்காக தன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை ஹரணி நினைவு கூர்ந்தார். வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிபத்கொட பகுதியில் உள்ள மிகப்பெரிய இரவு விடுதியின் மீது இன்று அதிகாலை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வாள்கள் மற்றும் பொல்லுகளை ஏந்திய 7 பேர் கொண்ட குழுவொன்று வந்து இந்த இரவு விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா அமைப்புகளையும் அழித்து தங்கள் உபகரணங்களையும் அகற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அதற்கமே அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் இலங்கை படகு ஒன்றை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பெரிய தாளை பகுதியில் நடுக்கடலில் இலங்கை ஃபைபர் படகு ஒன்று கவிழ்ந்த நிலையில் நேற்று மிதந்துள்ளது. அந்த பகுதிக்கு சென்ற மீனவர்கள் அந்த படகை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான அந்த படகில் இலங்கை அரசின் முத்திரை காணப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்போது தட்டார்மடம் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த படகினை ஆய்வு செய்ததுடன் இந்த படகு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் கித்தோகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜனகிந்த சந்திக்கு அருகில் சனிக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கித்தோகம போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற போது மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிள்களின் 2 செலுத்துனர்களும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரொருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் இசுருபுர விஜயமாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் ஆவார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கித்தோகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மணராகலை மாவட்டம் வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் ஊவாக்குட ஓயா பகுதியில் 2 லோரிகள் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஊவாக்குட ஓயா போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தின் பொழுது 2 லோரிகளிலும் பயணித்த 2 படுகாயமடைந்துள்ள நிலையில் தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊவாகுட ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024 டிசம்பரில் இலங்கையில் கடன் அட்டை பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நவம்பரில் 19,51,654 இருந்த செயலில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை 19,70,130 அதிகரித்துள்ளது.
மத்திய வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி இது 2023 டிசம்பரில் 19,17,085 அட்டைகளுடன் ஒப்பிடும்போது தொடர்ச்சியான வளர்ச்சியை குறிக்கிறது. கடன் அட்டைகளின் நிலுவைத் தொகையும் அதிகரித்து நவம்பரில் 1,51,614 மில்லியனாக இருந்த நிலையில் டிசம்பர் 2024 1,57,957 மில்லியனாக உயர்ந்துள்ளது. இலங்கை கடல் எல்லைப் பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் 17 பேருக்கு 10 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் மேலும் ஒரு கடத்தொழிலாளருக்கு 2.5 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் நேற்று மாலை தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதே நேரம் நபரொருவர் அனுமதி பத்திரமின்றி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து சட்டவிரோத கடத்தொழிலில் 2வது தடவையாக ஈடுபட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு 24 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 32 கடத்தொழிலாளர்களில் 4 கடத்தொழிலாளர்கள் முதல் குற்றத்துக்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஏனைய கடத்தொழிலாளர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் கடந்த 2ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்ட 10 இந்திய கடத்தொழிலாளர்களில் 9 பேர் முதல் குற்றத்துக்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஒருவர் 2வது தடவை இலங்கை கடற்பரப்புக்கு நுழைந்து சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்டமைக்காக 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 கடத்தொழிலாளர்களும் முதல் குற்றத்துக்காக 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா 2,50,000 லட்சம் ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் நேற்று முன்தினம் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் கைது செய்யப்பட்ட 14 கடத்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கண்டி கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாவலி கங்கைக்கு அருகில் நேற்று மாலை சிதைவடைந்த நிலையில் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுகஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க நபரொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமானது கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கடுகஸ்தோட்டை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.